அந்த கஞ்சா வந்து தமிழ்நாட்டில் தேனி மலைக்காடுகளில் முன்னாடி விளைஞ்சிக்கிட்டு இருந்தது. அந்த குவார்டர் அடித்தா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் போது இருக்குது. ஆனால் அந்த 40 ரூபாய்க்கு ஒரு பாக்கெட்டை வாங்கி கஞ்சா அடித்தாங்கன்னா அன்றைக்கி முழுக்குமே போது இருக்குது. ஆக அதோட தேவை ஜாஸ்தியாகி இன்கம் அதிகமாகிடுச்சு. விளைவிக்கிற இடத்துல ஒரு கிலோவோட விலை 2000லேருந்து 3000 தான். ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தாச்சுன்னா 20,000லேருந்து 60,000 வரைக்கும். இங்கேருந்து சிலோனுக்கு, மலேசியாவுக்கு, இந்தோனேஷியாவுக்கு இங்கேருந்து இந்த வழியாக கடத்தப்படுது. இது வந்து திருச்செந்தூரில், நாகப்பட்டினத்தில், தூத்துக்குடியில் இங்கெல்லாம் வந்து பாருங்கள் அதிகமாக கஞ்சா பிடிப்படுது. இதெல்லாம் வந்து வெளியே ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குக்கு அப்புறமா தமிழ்நாட்டில் அந்த கூலிக்காக கொலை செய்யக்கூடிய ரவுடி கும்பல்களின் நடமாட்டம், கஞ்சா, இந்த போதைப் பொருள்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்குது. ஸ்கூல் பக்கத்தில் கூல் லிப் அப்படின்னு ஒரு சின்ன பாக்கெட் வச்சு வைக்கிறாங்க. அதை வந்து உதட்டுக்கும் பல்லுக்கும் இடையில வச்சா அப்படி போதை வருது. ரவுடிகளில் வந்து 4 கேட்டகரிஸ் ரவுடி இருக்காங்க. அதாவது சி கேட்டகரி ரவுடி அப்படின்னு சொல்லுவாங்க. சி கேட்டகரி அப்படின்னு சொன்னால் அதாவது பெட்டி ரவுடி. ஹெராயின் பவுடர் வந்து 1 கிலோ 7 கோடி ரூபா, மெத்தப்பெட்டமின் 1 கிலோ 3 கோடி ரூபா. இதெல்லாம் ஒரு தடவை வந்து அதை நுகர்ந்துட்டாங்கன்னா வாய்ஸ் ஆஃப் லா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் ரிட்டையர்டு ஏசிபி ராஜாராம் அவர்கள். வணக்கம் சார். சார், தமிழ்நாட்டில் கஞ்சா போதைப் பொருட்கள் பயன்பாடு வந்து அதிக அளவில் போயிட்டு இருக்கு சார். நாளுக்கு நாள் ரவுடிகளை கைது செய்யப்படுறதா போலீஸாரும் நியூஸ் பேப்பர் பேட்டியில் நம்ம கேள்விப்படுறோம் சார். தமிழ்நாட்டில் இப்போ எந்த அளவு சார் இருக்குது ரவுடிங்களோட தொல்லையும் சரி கைதும் சரி சார்? அது போதைப் பொருளை பொறுத்தவரை 2 விஷயம். ஒன்று வந்து கஞ்சா, அதாவது இயற்கையாக விளையக்கூடியது, பூமியில் விளையக்கூடியது கஞ்சா. அந்த கஞ்சா வந்து தமிழ்நாட்டில் தேனி மலைக்காடுகளில் முன்னாடி விளைஞ்சிக்கிட்டு இருந்தது. இதை சிலர் வந்து பயிர் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அங்கேருந்து தான் தமிழ்நாடு முழுக்கும் சப்ளை ஆகிட்டு இருந்தது. இப்போ கடந்த 7 ஆண்டுகளில் காவல்துறையோட கடுமையான நடவடிக்கையினால் கஞ்சா தமிழ்நாட்டில் சாகுபடி செய்யப்படவில்லை அப்படிங்கிறது ஒரு உறுதியான விஷயம். ஆனால் நீங்கள் கேட்டீங்க இல்லையா, கஞ்சா மற்றும் போதைப் பொருள் நடமாட்டம் ஜாஸ்தியாக இருக்குங்க. அது உண்மைதான், அதில் மாற்று கருத்து இல்லை. இந்த கஞ்சாவும் போதைப் பொருளும் அதிக அளவில் இந்த அளவுக்கு வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கொரோனா காலத்தில் வந்து அரசு மதுபான கடைகள்லாம் மூடிட்டாங்க. மது பிரியர்கள் அப்படி வந்து அவங்க அந்த மதுவுக்கு அடிமை ஆகிட்டாங்க. அவங்களுக்கு வந்து அந்த கொரோனா பீரியடில், லாக்டவுன் பீரியடில் போதை பிரியர்களுக்கு அந்த போதை வசுவான மது கிடைக்கல. அரசு மது கடைகள் மூடப்பட்டுடுது. அப்போது அவங்க போதையை நோக்கி தேடி போகிறப்போ அவங்களுக்கு சுலபமாக கிடைச்சது வந்து இந்த கஞ்சா தான். இந்த கஞ்சா வந்து 5 ரூபா 10 ரூபா 20 ரூபா அது மாதிரி பாக்கெட்டில் கிடைக்குது. அப்போது இவங்க இந்த மது பிரியர்கள்லாம் அந்த பக்கம் திரும்பினோடனே அதோட டிமாண்டு ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதோட ப்ரொடக்ஷன் இங்கே இல்லை. ஆனால் ஓடிஏ பார்டர் அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரிசா, தெலுங்கானா, ஆந்திரா, இந்த 3 ஸ்டேட்டோட ஜங்ஷன், அந்த பார்டரில் இதை வந்து விளைவிக்கிறாங்க. பயிர் மாதிரி விளைவிக்கிறாங்க. மொத்த லெவலில் அதை கட் பண்ணி ஸ்டாக் வைக்கிறாங்க. விளைவிக்கிறது ஒரு கும்பல், அதை ஸ்டாக் வைக்கிறது ஒரு கும்பல், அங்கேருந்து வாங்கி இங்கே டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது இன்னொரு கும்பல், டிரான்ஸ்போர்ட் ஆகி வந்ததை இங்கே கொண்டு அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது இன்னொரு கும்பல், விற்கிறது இன்னொரு கும்பல். ஆக அந்த 2 ஆண்டுகளில் கொரோனா சமயத்தில் எல்லாரும் அந்த கஞ்சாவை நோக்கி போயிட்டாங்க. அது சீப்பாகவும் இருந்தது, போதையும் ஜாஸ்தி கிடைச்சிது. அதுக்கப்புறம் மதுக்கடைகள், அதாவது லாக்டவுன் முடிஞ்சு கொரோனா பீரியடு முடிஞ்சு மதுக்கடைகள் திறந்தப்போ மதுவோட விலை வந்து 100 ரூபா, ஒரு குவார்ட்டர் 110 ரூபா அப்படின்னு போயிடுச்சு. ஆனால் இந்த 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு கிடைச்சல கஞ்சா வந்து இப்போ 40 ரூபாய்க்கு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த குவார்டர் அடித்தா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் போது இருக்குது. ஆனால் அந்த 40 ரூபாய்க்கு ஒரு பாக்கெட்டை வாங்கி கஞ்சா அடித்தாங்கன்னா அன்றைக்கி முழுக்குமே போது இருக்குது. ஆக அதோட தேவை ஜாஸ்தியாகி இன்கம் அதிகமாகிடுச்சு. அதாவது உள்ள இன்ஃப்ளோ தமிழ்நாட்டுக்குள்ளே வர அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. இது விளைவிக்கிற இடத்துல ஒரு கிலோவோட விலை 2000லேருந்து 3000 தான். ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தாச்சுன்னா
20,000 60,000 வரைக்கும். இது போக வடகிழக்கு மாநிலங்களில் மணிப்பூர் அந்த பகுதிகளிலையும் விளைவிக்கப்பட்டு இங்கே வருது ட்ரெயினில். அந்த வட மாநில தொழிலாளர்கள் வராங்கல்ல, அவங்க வரையில் எடுத்துகிட்டு வராங்க. ஆனால் இங்கேருந்து வரக்கூடியது ஓடிஏ பார்டரில் வருது. இது வந்து பை ரோடு, பை ட்ரெயின் இப்படி தான் கொண்டு வராங்க. கொண்டு வர்றத காவல்துறை செக் போஸ்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு டீம் போகும். அந்த டீம் போகையில் பார்த்துட்டு காவல்துறை இருந்துன்னா இவங்க தகவல் தெரிஞ்சு இவங்க வேறு ரூட்டை மாற்றிடுவாங்க. கருவாட்டு லாரியில் இதை சேர்த்து வச்சு எடுத்துகிட்டு வராங்க. மிளகா காய்கறி எடுத்துகிட்டு வரக்கூடிய லாரிகளை இதை எடுத்து வச்சு கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்து இங்கே விற்கிறாங்க. இது போக இங்கேருந்து சிலோனுக்கு, மலேசியாவுக்கு, இந்தோனேஷியாவுக்கு இங்கேருந்து இந்த வழியாக கடத்தப்படுது. இது வந்து திருச்செந்தூரில், நாகப்பட்டினத்தில், தூத்துக்குடியில் இங்கெல்லாம் வந்து பாருங்கள் அதிகமாக கஞ்சா பிடிப்படுது. இதெல்லாம் வந்து வெளியே நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வெளியே, இந்தியாவிலேருந்து வெளியே போகக்கூடியது. இந்த மாதிரி போதைப் பொருளை பிடிக்கிறாங்க. இதில் காவல்துறை வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கிறாங்க. மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு இருக்குது, அவங்களும் கடுமையான நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஆனால் அதையும் மீறி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. காவல்துறையிலையும் சில கருப்பாடுகள் இருக்காங்க. இது கட்டுப்படுத்த முடியாமல் போகிறதுக்கு அதுவும் ஒரு காரணம். அது மட்டுமே காரணம் இல்லை, அதுவும் ஒரு காரணம். அவங்க மேலே நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஒரு 3 ஏசி 30 அதர் ரேங்க்ஸ் சென்னை நகரத்துலேருந்து மாற்றப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி இப்போது ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி 4 காவலர்கள், அதில் 2 பேர் வந்து மத்திய போதை பொருள் தடுப்பு பிரிவில் வேலை செய்கிறவங்க. அங்கே பிடிச்ச அந்த கஞ்சாவையோ அந்த போதைப் பொருளையோ கொண்டு வந்து இங்கே லோக்கல் போலீஸில் வேலை செய்யவங்ககிட்ட கொடுத்து இவங்க மூலமாக அது வியாபாரமாக இருக்குது. ஆக அந்த 4 காவலர்கள் அரெஸ்ட் செய்யப்பட்டு இப்போ உள்ளே இருக்காங்க. இதில் சம்மந்தப்பட்ட இன்னொரு காவலரையும் இப்போ பிடிச்சி இவங்களுக்கு பணப்புழக்கம் வந்து ஆயிரக்கணக்கில், லட்சக்கணக்கில், கோடிக்கணக்கில் இருக்குது. அவங்களோட அக்கௌண்ட்டை பார்க்கையில் தெரிய வருது. ஆக காவல்துறையிலையும் கருப்பாடுகள் இருக்காங்க. இப்போ அவங்க மேலேயும் நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காங்க. இது போக ஹெராயின் பவுடர், போதைப் பவுடர், மெத்தாபெட்டமின் இது போன்ற பொருள்கள் இதெல்லாம் வந்து சிந்தட்டிக். இது வந்து பூமியிலேருந்து இயற்கையாக விளையக்கூடியது கிடையாது. கெமிக்கல் மூலமாக உருவாக்கப்படக்கூடிய இந்த போதை. இதில் வந்து ஹெராயின் பவுடர் வந்து 1 கிலோ 7 கோடி ரூபா, மெத்தபெட்டமின் 1 கிலோ 3 கோடி ரூபா. இதெல்லாம் ஒரு தடவை வந்து அதை நுகர்ந்துட்டாங்கன்னா திருப்பி அதுக்கு அடிமையாயிடுவாங்க. அது நுகராமல் அங்கே வாழ முடியாது. அது இப்போ ஏகப்பட்டது பிடிக்கிறாங்க. காவல்துறை வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கிறாங்க. இதில் வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே அந்த வழக்கில் சார்ஜ் ஷீட் போடலை அப்படின்னா அவங்கள ஜாமீனில் விட்டுறலாம். சட்டத்தில் அப்படி வழி இருக்குது. அப்படி பார்க்கையில் தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் பிடிக்கிறதுலாம் கெமிக்கல் லேபுக்கு வருது. லேபில் அவங்க அதை கம்ப்ளீட்டாக பரிசோதித்து அவங்க ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கு அந்த டேட்டை தாண்டிடுச்சுன்னா இவங்க ஆட்டோமேட்டிக்காக ஜாமீனில் வந்துடுறாங்க. ஜாமீனில் வந்துட்டாங்கன்னா திருப்பி அவங்கள பிடிக்கிறது கஷ்டம். ரெண்டாவது, முதல்ல கஞ்சா சொன்னோம் பார்த்தீங்களா, அது அங்கே தான் உற்பத்தி ஆகுது. நம்ம போலீஸ் அங்கே போய் பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இந்த சிந்தட்டிக்கு சொன்னோம் இல்லையா, போதைப்பொருள், இது எல்லாம் வெளிநாடுகள்லேருந்து வருது. வெளிநாடுகள்லேருந்து இங்கே உள்ளே வருது. இதையும் மீறி நம்ம காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இப்போ இந்த வருஷத்தில் மட்டும் 7517 வழக்குகள் இது வரைக்கும் போட்டிருக்காங்க. அதில் 12,141 பேரை கைது பண்ணியிருக்காங்க. 16,513 கிலோ கஞ்சாவை பறிமுதல் பண்ணியிருக்காங்க. இந்த போதைப்பொருளில் சம்மந்தப்பட்ட அந்த எதிரிகள் அக்யூஸ்ட் இருக்காங்க இல்லையா, குற்றம் சாட்டப்பட்டவர்கள், அதில் வந்து 48 பேரோட 19.17 கோடி அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை வந்து பறிமுதல் பண்ணியிருக்காங்க. 55 லட்சம் ரூபா கேஷு, அந்த கேஷ் இருக்கக்கூடிய 9,428 வங்கி கணக்குகள் இதெல்லாம் முடக்கியிருக்காங்க. காவல்துறை வந்து நடவடிக்கை எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி அந்த கள்ளச்சாராயம், அதில் வந்து கள்ளக்குறிச்சியில் நிறைய பேர் இறந்து போனாங்க. அது சம்மந்தமாக உள்ளவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 142 பேரை பிஎல் ஆக்ட், அதாவது குண்டர் தடுப்பு சட்டத்தில் உள்ள அனுப்பிச்சிருக்காங்க. அந்த மாதிரி நடவடிக்கைகள் வந்து அதிக அளவில் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அதையும் மீறி நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு சம்மந்தப்பட்டதில் வந்து சட்டம் கடுமையான தண்டனையை வழங்கினா தான் அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். இதோட தொடர் இது எங்கேருந்து வருது அப்படிங்கிறத பார்த்து அதன் மேலே நடவடிக்கை எடுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ ரவுடிகளை பற்றி கேட்டிங்க. ரவுடிகளில் வந்து 4 கேட்டகரிஸ் ரவுடி இருக்காங்க. அதாவது சி கேட்டகரி ரவுடி அப்படின்னு சொல்லுவாங்க. சி கேட்டகரி அப்படின்னு சொன்னால் அதாவது பெட்டி ரவுடி,
ஒரு பெட்டி கடையில் போய் தகராறு பண்ணி ஏதாவது பொருள் வாங்கிட்டு காசு கொடுக்காம போயிடுது, டீ குடிச்சிட்டு காசு கொடுக்காம போயிடுது, இண்டிவிஜுவலாக போய் ஒரு சின்ன சின்ன தகராறு பண்ணுவான். அவனை வந்து சி கேட்டகரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்தால பி கேட்டகரி. அந்த பி கேட்டகரி அப்படிங்கிறது யாருன்னா, ஒரு 4 பேர் 5 பேர் போய் ஒரு இடத்துல தகராறு பண்ணுவாங்க. அந்த 4-5 பேரில் இவன் ஒரு ஆளாக இருப்பான். அதாவது அந்த கேங் மெம்பர் ஆஃப் எ கேங், அவன் தான் பி கேட்டகரி ரவுடி. இந்த 4 பேரையும் கூட்டிட்டு ஒருத்தன் போகிறான் இல்லையா, லீட் பண்ணி ஒருத்தன் போகிறான்ல, அவன் தான் ஏ கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி இருக்குது, ஏ ப்ளஸ் கேட்டகரி. அவன் ஸ்பாட்டுக்கே வரமாட்டான், சம்பவம் நடக்கிற இடத்துலேயே இருக்க மாட்டான், எங்கேயோ இருந்து திட்டம் போட்டு இவங்களை செட் பண்ணி அனுப்பிச்சு நேராக போய் பார்த்து இப்படி போட்டுரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருவான், அசைன்மெண்ட் பண்ணிடுவான். அவன் ஏ ப்ளஸ் கேட்டகரி. ஆக சி கேட்டகரி, பி கேட்டகரி, ஏ கேட்டகரி, ஏ ப்ளஸ் கேட்டகரி, 4 கேட்டகரி தான் ரவுடிஸை பிரிச்சிருக்காங்க காவல்துறையில். அதன்படி பார்க்கல இன்றைக்கி டேட்டில் 26,462 பேர் ரவுடி லிஸ்ட்டில் இருக்காங்க. அவங்கள வந்து காவல்துறை வந்து கண்காணிச்சிட்டு இருக்காங்க. அதாவது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குக்கு அப்புறமா தமிழ்நாட்டில் ரவுடி கும்பல்களின் நடமாட்டம், அதில் வந்து கடுமையான நடவடிக்கை எடுத்து என்கவுண்டர்லாம் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த ரவுடி கும்பல்கள், அந்த கூலிக்காக கொலை செய்யக்கூடிய ரவுடி கும்பல்களின் நடமாட்டம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். கொலைகள் நடக்குது, தனிப்பட்ட முறையில் உள்ள பிரச்சனைகள், முன்விரோதம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது, அதை இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த ரவுடிகள், கூலிக்காக கொலை செய்யும் ரவுடிகளின் கூட்டம் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். காவல்துறையும் தீவிரமாக நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக சார். சார் அதே நேரத்தில் இன்றைய உள்ள இளைஞர்கள் மட்டும் இல்லை, மாணவர்களும் போதையில் பாதையில் போகிறாங்க சார். இவங்களை நல்வழிப்படுத்தி மாற்றி, அதாவது நல்ல வழிக்கு கொண்டு வர்றதுக்கு தமிழக அரசு என்னென்ன வழிகள் மேற்கொண்டுட்டு இருக்காங்க சார்? அதாவது போதையில் பாதையில் போகக்கூடிய இளைஞர்களை திருத்தணும் அப்படின்னா, அதுக்கு வந்து இந்த போதையில் அடிமையாகிறவங்களுக்கு ஒரு மறுவாழ்வு மையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் உருவாக்கி, போதையால் பாதிக்கப்பட்டவங்கள அங்கே கொண்டு வந்து அவங்கள அட்மிட் பண்ணி, அவங்களுக்கு டாக்டர்ஸ் மூலமாக, மனோதத்துவ நிபுணர்கள் மூலமாக சிகிச்சை அளித்து, இனிமேல் வாழ்க்கையில் அந்த போதைப் பொருள்களை அவங்க நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு அவங்கள உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மாற்றணும். அதுக்கு அரசாங்கம் முயற்சி பண்ணணும். இளைஞர்கள் இப்போ போதையை நோக்கி போயிட்டு, அதாவது தமிழ்நாடு வந்து ரொம்ப மோசமான நிலைக்கு போயிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் என்னென்னா, அதாவது இந்த கஞ்சா, இந்த போதைப் பொருள்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்கிது. ஸ்கூல் பக்கத்தில் கூல் லிப் அப்படின்னு ஒரு சின்ன பாக்கெட் வச்சு வைக்கிறாங்க. அதை வந்து உதட்டுக்கும் பல்லுக்கும் இடையில வச்சா அப்படி போதை வருது ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு. அந்த அளவுக்கு அதை மாதிரி இருக்கான்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஹெட் மாஸ்டருக்கும் கல்வித்துறையிலிருந்து கடிதம் போயிருக்கு. அந்த அளவுக்கு நம்ம நிலைமை மோசமாக போயிட்டுருக்கு. இதை சரியான முறையில் தடுக்கிறதுக்கு அரசாங்கமும் நடவடிக்கை எடுக்கணும், கல்வித்துறையும் நடவடிக்கை எடுக்கணும், ஆசிரியர்களும் நடவடிக்கை எடுக்கணும், பெற்றோர்களும் தன்னோட குழந்தைங்களை கண்காணிக்கணும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. அதுக்கு மேலே பொதுமக்களுக்கும் இதில் நிச்சயமாக பங்கு இருக்குது. அதே மாதிரி காவல்துறை தவறு செய்கிறவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். தவறு செய்கிறவங்கன்னா எங்கேருந்து இந்த பொருள் வருது அப்படிங்கிறத பார்த்து அந்த மூலத்தை வரைக்கும் போகணும். எப்படிச்சா அவங்கள போடணும். விற்கிறவங்க மட்டும் கேஸ் போட்டால் அது யார் ஓனர், யார் எடுத்துகிட்டு வந்தான், எங்கேருந்து வந்தது அப்படிங்கிற மாதிரி அவங்க போகணும். அதே மாதிரி நீதித்துறையும் முன்னாடி வந்து NDBS ஆக்ட் அப்படின்னு இருந்தது. அதன்படி போதைப்பொருள் வச்சுருந்தா நிச்சயமாக 10 லட்ச ரூபா அபராதம், 10 வருஷம் தண்டனை அப்படின்னு இருந்தது. இப்போது எவ்வளோ பொருள் வச்சுருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்டனை அப்படிங்கிற மாதிரி மாறி இருந்தா சொல்கிறாங்க. இது வந்து ஒரு சமுதாய சீர்கேடு, இளைஞர் சமுதாயம் கெட்டு போகுது. அதனால் இதில் வந்து நிச்சயமாக நீதித்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது என்னோடய கருத்து, வேண்டுகோள். இதை பார்க்கக்கூடிய நேயர்களே, உங்கள் குழந்தைகள், உங்கள் வீட்டில் உள்ள இளைஞர்கள், உங்கள் சொந்தக்காரங்களாக இருக்கக்கூடிய இளைஞர்கள், உங்கள் பகுதியில் வாழக்கூடிய இளைஞர்கள், இவங்க எல்லாரும் இந்த போதையின் பாதையில் போகாத அளவுக்கு அவங்கள நீங்கள் அன்பால் சொல்லி திருத்தி அந்த பக்கம் போகாமல் அவங்கள கொண்டு வந்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. சார் இன்னைக்கு இருக்கிற படித்த இளைஞர்கள் வந்து படித்த வழியிலே முன்னேறி போகலாம் சார். ஆனால் பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஆசையில் இந்த மாதிரி போதைப் பொருளை விற்று தப்பு பண்ணுறாங்க சார். இவங்களுக்கு நீங்கள் சொல்லும் அறிவுரை மற்றும் அதுக்கான தண்டனைகள் என்னென்ன சார்? அதாவது இந்த போதைப் பொருளில் உட்கொள்வதனால உங்கள் உடல்நலம் கெட்டு போகுது,
உங்கள் குடும்பத்துலேயும் பிரச்சனையாது, வீட்டுக்கும் கேடு, நாட்டுக்கும் கேடு. அது போக இந்த போதைப் பொருளை வாங்கி விற்கிறது அப்படின்னா நிறைய காசு கிடைக்கும். இப்போது ஒரு ரிட்டையர்ட் ஆகி ஒரு டிஜிபியோட சன், அவர் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாரு. அவர் இந்த போதைப் பொருள் கடத்தலில் அவர் கைது பண்ணியிருக்காங்க. என்ன காரணம்னா, அவர் ஐடி கம்பெனிலாம் லட்சக்கணக்கில் சம்பளம் வரும். ஆனால் அங்கே இருக்கையிலே ஏதோ ஒரு தவறான நடவடிக்கையில் ஈடுபட்டு ஏகப்பட்ட லாஸ் ஆகிருக்கு. அதை சரி கட்டுறதுக்கு யாரோ ஒரு வெளிநாட்டை சேர்ந்த ஒருத்தன் இந்த போதைப் பொருள் விற்கிறவங்க கூட தொடர்பு கிடச்சி அவன் மூலமாக அந்த பொருளை வரவழைச்சி இவர் நண்பர்களையும் கூட சேர்த்து விற்று கையும் களவுமா மாட்டி இப்போ ஜெயிலில் இருக்கார். ஆக இளைஞர்களே நிச்சயமாக கல்லூரி மாணவர்கள் நிறைய பேர் மாட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ நிறைய கேஸ் கல்லூரி மாணவர்கள் தான் போதைப் பொருளை விற்றதாகவும் அவங்கள கைது பண்ணியிருக்காங்க. ஆமாம் சார். அப்போது அந்த மாணவர்கள் எதை நோக்கி போகிறாங்க அப்படிங்கிறத அரசாங்கம் பார்க்கணும். அதை நோக்கி போகாமல் இருக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அந்த நடவடிக்கையை தீவிரமாக எடுக்கணும். எடுக்கலைன்னா இப்போ கல்லூரி மாணவர்கள் போதைப் பொருள் விற்கிறாங்க அப்படிங்கிற லெவலுக்கு வந்தது அதில் பள்ளி மாணவர்களுக்கு வந்துடும், மாணவிகளுக்கு வந்துடும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நிச்சயமாக நம்ம நாட்டில் வரக்கூடாது. அதுக்கு நிச்சயமாக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும். கல்லூரியில் அதுக்கு ஒரு விழிப்புணர்வு முகாம் நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் இதை பற்றி ஒரு மாதத்துக்கு ஒரு முறை ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு எல்லாரையும் ஒரு ஹாலில் உட்கார வச்சு இது சம்பந்தப்பட்ட அந்த மருத்துவர்கள், காவல்துறை அதிகாரிகள், இந்த போதைப்பொருள் தடுப்பு அதிகாரிகள் இவங்களெல்லாம் வரவழைச்சு இதனால் என்னென்ன பிரச்சனைகள் உடல் ரீதியாக பாதிக்கும், இதனால் உங்களுக்கு வாழ்வு ரீதியாக என்ன பாதிக்கும், இதனால் உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் வரும், அதனால் இதை எப்படி அவாய்ட் பண்ணணும், இது மாதிரி இருக்கிறவங்கள எப்படி வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க கலந்து பேசணும். அவங்ககிட்ட பேசி அவங்கள நல்வழிப்படுத்தணும். அவங்களுக்கு இந்த மாதிரி எண்ணங்களே வராத ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும். நன்றி, வணக்கம். நன்றி சார்.